சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசுருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சஷ்டி திதி காலை 8 மணி வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் மதியம் 3:42 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்ராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7:45 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தை தேலம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8 மணி வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கரஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். ஒரு வருடத்திலே 8 நாட்கள் மட்டும்தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் நாட்களாக வரும். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பொதுவா வீடு கட்டுறோம், நம்ம குடியிருப்பதற்காக வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பூமி பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7:38 முதல் காலை 8:08 வரையில் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:05 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:40 சந்திர உதயம் என்பது பகல் 11:24 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11:05 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:26 முதல் காலை 6:05 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 2:46 முதல் மாலை 4:13 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:58 முதல் பகல் 10:25 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 11:52 முதல் மதியம் 1:19 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:25 கொடுத்திருக்காம். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:43 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். அதாவது பூமி பூஜை செய்யும் நேரத்தை கணக்கிடுவது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட 8 நாட்கள் மட்டும்தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பான்னு சொல்லியிருப்போம். இந்த 8 நாட்களை எப்படி தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தமிழ் மாதத்தினுடைய குறிப்பிட்ட தமிழ் தேதியை கொண்டு மட்டும்தான் தீர்மானிப்பார்கள். ஒவ்வொரு மாதத்திலுமே தமிழ் மாதத்திலே அதாவது இந்த ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த 4 மாதங்களை தவிர மற்ற இருக்கக்கூடிய 8 மாதங்களிலும் கொடுத்திருப்பார்கள். அந்த 8 மாதங்களும் தலா ஒரு நாளை மட்டும்தான் கொடுத்திருப்பார்கள். உதாரணத்திற்கு ஒரு தை மாதம் எடுத்துட்டோம்னா தை மாதம் 12ஆம் தேதிக்கு அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பார். இந்த தேதியிலே இந்த குறிப்பிட்ட நாழிகைக்கு வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். குறிப்பிட்ட நாழிகை அப்படின்னு வரும்பொழுது அந்த நாழிகையானது எத்தனை மணிக்கு சம்பவிக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த நாழிகையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 3:45 நாழிகை அளவில் மட்டுமே அவர் விழித்திருப்பார். அதற்கு பிறகு மறுபடியும் உறங்கி விடுவார்னு சொல்றார். 3:45 நாழிகை அப்படின்னு சொன்னா மிகச் சரியாக 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரத்தை தலா 15 நிமிடங்களாக பிரித்துக் கொள்கிறார்கள். 15 நிமிஷம் பார்த்தோம்னா ஒரு 6 விதமான பணிகளை வாஸ்து புருஷன் செய்வார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பார். உதாரணத்திற்கு இப்ப இன்றைய நாளையே நாம் எடுத்துப்போமே. இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பா ஸ்டாண்டர்டா. ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி காலை 2 நாழிகைக்கு, அதாவது 2 நாழிகை சரியாக 2 நாழிகைன்னு சொன்னா சூரிய உதயத்திலிருந்து ஒரு 48 நிமிடம் கழித்து அவர் நித்திரையில்
நித்திரையிலிருந்து எழுந்திருப்பார்னு கொடுத்திருப்பார். இப்படி ஒரு நித்திரையிலிருந்து எழுந்த உடனேயே பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய 3.25 நாழிகைக்கு மிகச்சரியாக 1.5 மணி நேரம் வரை அவர் விழித்திருப்பார். இந்த 1.5 மணி நேரத்தை 15 நிமிடங்களாக ஒரு 6 வேளைகளாக பிரித்துக் கொள்கிறார்கள். இந்த 6 டைம்லயும் பார்த்தோம்னா ஒரு 6 விதமான பணிகளை செய்கிறார். முதல்ல பார்த்தோம்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைய தேதியிலே சூரிய உதயம் அப்படிங்கிறத காலையில 6:05 கொடுத்திருக்கான்னு சொன்னா அந்த சூரிய உதயத்திலிருந்து ஒரு 48 நிமிஷத்தை ஆட் பண்ணிக்கணும். 48 நிமிஷம் ஆட் பண்ணிட்டோம்னா 6:53 ஆரம்பிக்கிறதுனே வச்சுப்போம். 6:53 முதல் 15 நிமிடத்திற்கு பார்த்தோம்னா காலை கடன்களை கழிப்பார். அதாவது இந்த காலை கடன்கள் மற்றும் அந்த பல் துலக்குதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தந்தாவனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். அடுத்த 15 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்நானம் என்பதை கொடுத்திருப்பார்கள். அதற்கு அடுத்த 15 நிமிடம் சொன்னா அவர் பூஜை செய்கிறார். பூஜை அப்படிங்கிற ஒரு பணியை செய்கிறார் மாதிரி கொடுத்திருப்பார். ஒரு 3/4 மணி நேரம் இதுலயே கழிஞ்சிடுறது. இந்த பூஜையை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த 15 நிமிடத்திற்கு போஜனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதற்கு அடுத்த 15 நிமிடம் தாம்பூலம் தரித்தல் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். அதற்கு அடுத்த கடைசி 15 நிமிடம் பார்த்தோம்னா மறுபடியும் சயனத்திற்கு செல்லக்கூடிய அந்த சயனம் ஓய்வு அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இந்த மாதிரி ஒரு 15 நிமிடங்களாக பிரித்துக் கொள்கிறார்கள். இதை தெரிஞ்சுட்டு நாங்க என்ன சார் பண்ண போறோம்? அவர் 6 விதமான பணிகளை செய்கிறார் சொல்றேன். முதல்ல அவர் எழுந்த உடனே காலை கடன்களை கழிக்கிறார், தந்தாவனம் பல் துலக்குகிறார், ஸ்நானம் பண்றார், அதுக்கப்புறம் பூஜை பண்றார், அதுக்கப்புறம் சாப்பிடுறார் போஜனம், அதுக்கப்புறம் தாம்பூலம், அதுக்கப்புறம் சயனம்ங்கிற மாதிரி எல்லாம் பிரிச்சு கொடுத்திருக்காளே. இதை தெரிஞ்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம் சொன்னா நாம் எந்த கட்டுமான பணியை துவக்கவிருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல் அந்த பூமி பூஜைக்கான நேரத்தினை தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது. அதாவது ஒரு சில பேர் பார்த்தோம்னா வெறும் அந்த டாய்லெட் பாத்ரூம் மட்டும் கட்டுவா தெரியுமா, பின்னாடி தோட்டத்து பக்கத்துல நான் இன்னைக்கு வெறும் எக்ஸ்ட்ரா ஒரு டாய்லெட் பாத்ரூம் மட்டும் கட்ட போறேன் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது இந்த பஞ்சாயத்து போர்ட்லாம் பார்த்தோம்னா கட்டண கழிப்பறைங்கிற மாதிரிலாம் கட்டி வச்சிருப்பா தெரியுமா, காமன் டாய்லெட் பாத்ரூம் கட்டண கழிப்பறை. பஞ்சாயத்து போர்டு மட்டும் இல்ல, ஒரு சில பேர் வந்து பைசா பே பண்ணி ஏதாவது சாலை ஓரத்துல கூட கட்டி வச்சிருப்பா. அங்க ரோட்ல கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு அவள் அந்த கட்டண கழிப்பறை மற்றும் குளியலறையெல்லாம் வச்சிருப்பா தெரியுமா. இது போல கழிப்பறை குளியலறையை மட்டும் கட்டுவதற்கான கால நேரம் பார்த்தோம்னா அந்த முதல் 1/2 மணி நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஏன்னா முதல்ல வந்து தந்தாவனம் மற்றும் ஸ்நானம் அப்படின்னு கொடுத்துட்டோம் இல்லையா. ஆக அந்த நேரத்திலே அந்த தொழிலை செய்பவர்களுக்கு, அதாவது அது சம்பந்தப்பட்டமா ஒரு கட்டுமான பணியை தீர்மானிப்பதற்கு அந்த நேரத்தினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. அது போக ஆலயங்களை எழுப்புகிறார்களோ, ஆலயங்கள்ங்கிறது வந்து ஒரு பூஜைக்குரிய இடமாக இருப்பதால் அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த நடுவுல இருக்கக்கூடிய 1/4 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்திலே அந்த பூமி பூஜையை செய்து துவக்க வேண்டும். எதற்கு? ஆலயங்களை எழுப்புவதற்கு அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா போஜனம் மற்றும் தாம்பூலம் தரித்தல்னு கொடுத்திருக்கா இல்லையா. அதாவது முதல் 3/4 மணி நேரத்தை விட்டுட்டு அதற்கு அப்புறம் வரக்கூடிய 1/2 மணி நேரத்திலே தான் பிரதானமாக நாம் குடியிருக்கக்கூடிய பகுதிகளை, நாம் குடியிருக்கக்கூடிய வீடு முதலான அந்த கட்டுமான பணிகளை துவக்குவதற்கு அந்த 1/2 மணி நேரத்தை பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த கணக்கினை வைத்துத்தான் இன்றைய தேதியிலே காலை 7:38 முதல் காலை 8:08 வரையில் அந்த குடியிருப்பு பகுதிகள், குடியிருக்கக்கூடிய வீடு முதலான அந்த கட்டுமான பணிகளை துவக்குவதற்கு, பூமி பூஜை செய்வதற்கு நல்ல நேரமாகவும் கொடுத்திருக்கிறார்கள். கடைசியா பார்த்தோம்னா சயனம்னு கொடுத்திருக்காளே, அந்த நேரத்தை சார் கட்டுறது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து லாட்ஜிங் அப்படின்னு சொல்றா இல்லையா. ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொன்னா உணவகம் மற்றும் லாட்ஜ் ரெண்டையும் சேர்த்த ஹோட்டலா இருந்தா அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய 1/4 மணி நேரத்தையும் பயன்படுத்திக்கணும். அதாவது கடைசி 1/2 மணி நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த போஜனம், தாம்பூலம் மற்றும் அந்த சயனம்ங்கிறத 3த்தையும் சேர்த்து கொடுத்துட்டா இல்லையா. அந்த 3 1/4 மணி நேரத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா உணவகம் மற்றும் லாட்ஜ் ஓய்வு எடுக்கக்கூடியதையும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கிறது. இல்ல நான் வெறும் லாட்ஜை மட்டும்தான் சார் கட்ட போறேன், உறங்குவதற்கு மட்டும்தான் அந்த லாட்ஜ் மட்டும்தான் நான் கட்ட போறேன்னு சொன்னா கடைசி 1/4 மணி நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இப்படி நாம் எதற்காக, என்ன பர்பஸ்க்காக அந்த கட்டுமான பணியை துவக்க இருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் இவர் செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிரிச்சு கொடுத்திருக்கா. அந்த நேரத்திலே பூமி பூஜை செய்து நாம் அந்த கட்டுமான பணியை துவக்கும் பொழுது அந்த கட்டிடத்திலே எல்லா விதமான வளங்களும் பெருகி இருக்கும். நம்ம என்ன பர்பஸ்க்காக பண்ணியிருக்கோமோ அந்த பர்பஸ்ங்கிறது நிச்சயமா சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கணக்கினை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள்.
இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.